அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது தொட்டாய்ச்சினிங்கி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெயர். ஆங்கிலத்தில் சென்சிட்டிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய, மின்காந்த அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டுக்கு இயற்கையாகவே மின்காந்த அலைகள் அதிகம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்கள் மற்றும் உயிரில்லாத ஜீவர்கள் எல்லாத்துக்குமே சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. உயிருள்ள பொருள்களுக்கு பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு சக்தி இருக்கும். உயிரில்லாத பொருள்களுக்கு மேக்னட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி இருக்கும். மொத்தத்தில் சக்தி களம் எல்லாத்துலேயும் இருக்கும். மேக்னட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது மின்காந்த அலைகள். இந்த மின்காந்த அலைகள் இந்த உயிருள்ள பொருள்களுக்கு கூட அதிகப்படியான இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். தாவரங்களில் அதிகமான சென்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாவரம் இந்த தொட்டார்சினிங்கி. இந்த தொட்டார்சினிங்கி அஷ்ட கருமங்கள், அஷ்ட சித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8 வகையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அஷ்ட சித்துக்கள் அப்படின்னு சொன்னால் அகிமா, லகிமா, பிராமிமி, இப்படி அதாவது சிறுசாகிறது, பெருசாகிறது, உருவத்தையே மறைக்கிறது, இப்படி அஷ்ட சித்துக்கள்னு சொல்லுவாங்க. அஷ்ட கருமாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம மூலிகைகளில் இது ஒரு மூலிகை. அஷ்டகர்மங்களில் 64 மூலிகைகள், அதாவது ஒரு அட்டவணைக்கு 8 மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா 8 அட்டவணைகள், 64 மூலிகைகள். அதில் மிக மிக முக்கியமானது இந்த சென்ஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொட்டார்சினிங்கி தான். இது அற்புதமான மின்சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியது. இதை தொட்டவே நமக்கு அந்த மின்சக்திகள் மின்சக்தியின் காரணமாக அது சுருங்கிறது தெரியும். இது தொடும் பொழுதே சுருங்கிறது தெரியும். அதாவது இந்த பிளான்ட் பாருங்கள், சுருங்கும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடும் அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை நம்ம முறையாக பயன்படுத்தும் போது இதனுடைய வேர்கள் இதெல்லாம் வசிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். இந்த வசிக மூலிகைகளில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சில வசியங்களை இதனுடைய வேர்கள் மூலமாக செய்ய முடியும். இந்த பூக்களையும் இலைகளையும் நம்ம ஆராசக்தியை அதிகப்படுத்துவதற்காக, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆராசக்திகளை அதிகப்படுத்துவதற்காக இந்த பூக்களையும் இந்த இலைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த இலைகளை பறித்து அவில் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இட்லி பாத்திரத்தில் தண்ணிக்கு பதிலாக பாலை ஊற்றி அதை பாயில் பண்ணணும், மிதமான சூட்டில் வைக்கணும். இதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள்லாம் போகும். எல்லா மூலிகையிலையும் அமிர்தமும் இருக்கும், விஷமும் இருக்கும். விஷத்தை முறையாக ஒரு சில முறைகளில் எடுத்து இதை காப்பு கட்டி பிராண பிரதிஷ்டை செய்து எடுக்கும் பொழுது, மூலிகை பறிக்கும் பொழுது அப்போது முழு பலன்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட மகா அதிசயமான மூலிகைகளை நீங்களும் பயன்படுத்தணும். இது இல்லாமல் நம்ம உலகத்தில் அதிசயமான பொருட்கள் சஞ்சீவினி வேர் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்குது. அந்த வேர்கள் மிக அபரிதமானது. அதாவது சஞ்சீவினி அப்படின்னு சொன்னால் உயிருள்ள பொருள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீண்ட ஜீவனத்தை கொண்ட, அழிவே இல்லாத அப்படின்னு பொருள். அதே மாதிரி இதனுடைய வேரையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது செல்வ வளத்திற்கு இந்த மூலிகையினுடைய வேரை பயன்படுத்தும் பொழுது அபரிதமான செல்வங்கள் கிடைக்கும். ஒரு மனிதர் கேட்பார், இந்த மூலிகைனால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் சூட்சுமங்கள். அதாவது எப்பயுமே சித்தப்புருஷர்கள் சூட்சுமங்களில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கிறாங்க. அதனால் இதை பறிக்கும் பொழுது பிராண பிரதிஷ்டை செய்து உயிர் கொடுத்து அதுக்குரிய மந்திரங்களை ஜெபித்து இந்த இலைகளை கொண்டு நாம் புட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த இலையில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை நீக்கி அமிர்தத்தை உயர் பன்மடங்காக்கி இதை நாம் எடுக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் மின்சார சக்தி அபரீதமாக பெருகும். மின்சார சக்தி பெருகிறதுனால உயிர்த்தன்மை அதிகமாகும், இளமை உண்டாகும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. இதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.